ஹாய் வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ரேண்டம் டே இன் மை லைஃப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நான் 5 o'clock எந்திரிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் எந்திரிச்சதே ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். என் பையன் எப்பயுமே ஒரு 3 மணிக்கு தான் எந்திரிப்பான். எந்திரிச்சு அழுதுட்டு அவனை மறுபடியும் தூங்க வைக்க எனக்கு ஒரு 4 மணி ஆயிரும். திருப்பி நானும் கொஞ்சம் அசந்துருவேன். பேசிக்காவே நான் ஒரு மார்னிங் பர்சன் கிடையாது. கொஞ்சம் லேட்டாவே தான் எந்திரிப்பேன். ஹஸ்பண்டுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றனால கொஞ்சம் லேட்டாவே தான் எந்திரிப்போம். எனக்கு டைம்க்கு எந்திரிச்சு சமைக்கணும், இந்த டைம்குள்ள ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இல்லாதனால நாங்க கொஞ்சம் மெதுவாகவே எந்திரிச்சுப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பால் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாலை காய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் பால்ல எனக்கு டீ போட்டுட்டு ரிமைனிங் பால்ல வந்து கொஞ்சம் போல பன்னீர் மட்டும் மேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பன்னீருக்கு பாலை நல்லா காய்ச்சிட்டு அதுல லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டீங்கன்னா பன்னீர் ரெடி ஆயிரும். அதை நான் வந்து ஒரு பன்னீர் மேக்கருக்குள்ள துணி போட்டு அதை ஃபில்டர் பண்ணி வெயிட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிடலாம். நான் அப்படி ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாமே இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுப்பேன். அது வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சமைக்கும் போது அதை எடுத்து போட்டு சமைச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்ப சடனா வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து போட்டு சமைச்சிடலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால எனக்கு இன்னைக்கு டைம் இருக்குல்ல, சரி நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி உரிச்சு வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு அதை அப்பவே கிளீன் பண்ணிட்டேன். அப்பப்ப நீங்க கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு பேர்டனா இருக்காது. அதுக்கப்புறம் சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேல டிலே ஆயிரும். தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் தான் ரெடி பண்ணேன். அன்னைக்கு வந்து மாவு இல்ல வீட்டுல. வெண்பொங்கலுக்கு அரிசி, பாசிப்பருப்பு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அடுப்புல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அரைக்க தேங்காய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். பெரிய பெரிய சில்லாவே இருந்தது. அதை வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அதுவுமே உங்களுக்கு அடுத்து யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சு தாளிச்சுட்டு பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு இடையில தம்பியும் எந்திச்சிட்டான். அவன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் பொங்கல் வந்து குலைவா இருந்துச்சு. அதை இருந்தாலுமே அந்த ஹீட்டோட கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு நாங்க எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். அவனுக்கும் சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் as usual ரொட்டீன் நம்ம வந்து வெஷல் வாஷ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நிறைய ஜாஸ்தியாவே இருந்துச்சு. கொஞ்சம் ஏன்னா இந்த பால் காய்ச்சினது, பன்னீர் மேக் பண்ணது, அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சேர்ந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தம்பி வந்து குளிப்பாட்டி ரெடி பண்ணி அவனை பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு மை வச்சிட்டு இருந்தேன். இதுக்கு இடையில பன்னீரும் ரெடியா இருந்துச்சு. பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்ப பன்னீர் வந்து உங்களுக்கு 1 வீக் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா ஒரு பாக்ஸ்ல அந்த பன்னீரை வச்சுட்டு பன்னீர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா 1 வீக் ஆனாலும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணேன். என்னோட ஆளுக்கு தக்காளி சாதம் 1 பார்ட் ரைஸ் எதுவுமே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து 1 பார்ட் ரைஸே சுத்தமா பிடிக்காது. அதனால போய் பக்கத்துல சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க, பெப்பர் சிக்கன். அதை வந்து சேர்த்து சைடிஷா வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெஷல்ஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன். தம்பி தூங்கிட்டேன் சோஃபாலேயே. அப்புறம் அவனை தூக்கி பெட்ரூம்ல போட்டு நானும் அவன் கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து நான் காலையில ரெடி பண்ணி வச்ச பன்னீர்ல கொஞ்சம் போல ஆயில்ல டோஸ்ட் பண்ணி பெப்பர் சால்ட் போட்டு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் மணி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு. அதை அவன் வாங்கிட்டு வந்து அவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி அகைன் டின்னருக்கு வந்து தோசை தான் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த தோசை ரெடி பண்ணி சுட்டு சாப்பிட்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. மிக்சி ஜார் வந்து அரையவே இல்லை. அதாவது சுத்துது ஆனா அரையவே இல்லை. தட 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 தடன்னு சவுண்டு வந்து அந்த ஆல்ரெடி அந்த ஒரு கீரல் இருந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா வைப்ரேட் ஆகி அந்த கீரல் வந்து
உடஞ்சி அந்த அந்த ஸ்விட்ச் வந்து உள்ள போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ் என் கை உள்ள போயிருக்கும். சடனா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இதை வச்சிருக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு தற்செயலா வீட்ல வந்து ஒரு மிக்ஸி இருந்துச்சு. அது வந்து தங்கச்சி கொடுத்திருந்தாக. ஜுவல்ஸ் வாங்கும்போது ஃப்ரீயா கொடுத்திருந்த கிஃப்ட் அது. தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்கிட்டயே கொடுத்துட்டா, நீயே வச்சுக்கோ, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா கொடுத்தத ஒரு பேசிக் மாடல் தான். அதை ஓபன் பண்ணி அன்னைக்கு நைட்டு எப்படியோ சமாளிச்சாச்சு. இவ்ளோ விஷயங்களையும் முடிச்சுட்டு நான் தோசை ஊத்தி சாப்பிட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து படத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்டாங்க. 10:15 ஷோக்கு 9:30க்கு வந்து கேக்குறாங்க. என்ன படம்னு கேட்டதுக்கு இதய முரளி அதர்வா மூவி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதர்வா மூவினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேக வேகமா ரெடி ஆகி நாங்க வந்து மூவிக்கு கிளம்பிட்டோம். அங்க போனா மூவி வந்து சூப்பராவே இருந்துச்சு. செம காமெடியாவே இருந்துச்சு. இப்படிதான் என்னோட டே போச்சு. பாய்.